வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் பிரியா ஆலாலசுந்தரம், ஜெஃப்ரி ஜெகதாசன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு சீனாவில் கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவிப்பு. கூட்டுறவு சபை இறக்குமதி செய்த சீமெந்து மூடைகளில் SLS இலச்சினை பொறிக்கப்பட்டமை சட்டவிரோதமானது. தர நிர்ணய பணியகம் அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவருக்கும் சரத் போன்சேகாவுக்கும் இடையில் அவசர சந்திப்பு. ஹப்புத்தளை பிரதேச தோட்டம் ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 உயிரிழப்பு. பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ராணுவத்தினர். தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். சீன தலைநகர் பீஜிங்கில் உள்ள சர்வதேச கற்கைகளுக்கான பல்கலைக்கழகத்தினால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இன்று காலை கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தின் போது வழங்கிய ஒத்துழைப்புக்காக இலங்கை மக்கள் சீனாவுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது தெரிவித்துள்ளார். சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியமை, பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து இன மக்களும் வாழ்வதற்கேற்ற சூழலை உருவாக்கியமை மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை கட்டியெழுப்பியமை ஆகிய நடவடிக்கைகளை பாராட்டும் வகையில் ஜனாதிபதிக்கு இந்த கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பயங்கரவாதம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து துரித பொருளாதார அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் சீனா குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். ஆர்த்திக சம்வர்தனை லபாகத்து வன்னி நமது நாட்டு மக்களின் கலாச்சாரம் மற்றும் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே நாம் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையிலேயே நான் உள்ளேன். அதற்காக உங்கள் நாட்டிலிருந்து எமக்கு அதிக விடயங்களை கற்றுக்கொள்ள முடிகின்றது. இதேவேளை பீஜிங்கில் உள்ள சர்வதேச கற்கைகளுக்கான பல்கலைக்கழகத்தின் இலங்கையின் ஆய்வு நிலையத்தையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று திறந்து வைத்துள்ளார். இதன்போது இலங்கை கல்வி நிலையத்தின் கௌரவ தலைவர் பதவி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. கற்கைகளுக்கான பல்கலைக்கழகத்தில் சிங்கள மொழியை கற்கும் சீன மாணவர்களுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை பிரதிபலிக்கும் வகையில் மரக்கன்று ஒன்றையும் பல்கலைக்கழக வளாகத்தில் நாட்டினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 3 தாக்கல் செய்திருந்த கருணை மனுவை இந்திய ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் நிராகரித்துள்ளார். இந்த கொலை வழக்கில் கடந்த 2000ஆம் ஆண்டு இந்திய உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்த முருகன் என்று அழைக்கப்படும் ஸ்ரீகரன், சந்தான் மற்றும் பேரறிவாளன் ஆகியோர் இந்த கருணை மனுவை தாக்கல் செய்திருந்தனர். ஏற்கனவே ராஜீவ்காந்தி கொலை தொடர்பாக நளினி முருகன் என்பவருக்கு 1999ஆம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பின்னர் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டினூடாக அந்த தண்டனை ஆயுட்கால சிறை தண்டனையாக மாற்றப்பட்டது. கருணை மனுவை தாக்கல் செய்திருந்த 3 பேரும் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தின் முக்கிய சூத்திரதாரிகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சென்னையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் 1991ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிக் கொண்டிருந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரால் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார். ஓட்டமாவடி பிரதேசத்தில் நேற்று போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பாக ஆராய 2 குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பொதுமக்களால் நாவலடி பிரதேசத்தில் பிடிக்கப்பட்ட ஒருவர் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டார். அவரை மீண்டும் தம்மிடம் ஒப்படைக்குமாறு பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை அடுத்து நேற்றைய தினம் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. இந்த நிலைமை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் பிரதேசத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து ஆராயும் கூட்டம் ஒன்று ஓட்டமாவடி முஹாயிதீன் ஜும்மா பள்ளி வாசலில் இன்று இடம்பெற்றது. போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் ஒரு குழுவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மற்றும் ஒரு குழுவினரும் விசாரணைகளை நடத்தி வருவதாக கிழக்கு பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார். පොලිස්පතිතුමාගේ නියෝග මත පරීක්ෂණ දෙකක් අපි පවත්වාගෙන යනවා. போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்காக போலீஸ் மா அதிபரின் உத்தரவிற்கு அமைய வாழைச்சேனை பிரதேசத்தில் குற்றத்தடுப்பு பிரிவின் விசேட குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளது.
වාලච්චන ප්‍රදේශයට වෙලා තිබෙනවා. இந்த கூட்டத்தினை தொடர்ந்து காலை முதல் மூடப்பட்ட நிலையில் இருந்த சில வர்த்தக நிலையங்களை பிற்பகல் வேளையில் மீள திறக்கப்பட்டதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து கிரைம் வாட்ச். ஹப்புத்தலை தொட்டிலாங்கல தோட்டத்தில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் இருவரும் குறித்த தோட்டத்திற்கு சென்றிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தோட்ட மக்களினால் இவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் மொனராங்கலை பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரை உயிரிழந்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற பகுதியின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போலீசாரின் வேண்டுகோளுக்கு அமையவே ராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகளுக்கு அழைக்கப்பட்டதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் நிகால் அப்புஆராச்சி தெரிவித்தார். அத்துடன் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இன்று மாலை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை சந்தித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்கவும் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சரத் பொன்சேகாவை சந்தித்தார். அவரின் நலன் தொடர்பில் விசாரிக்கவும் அவரின் செயற்பாடுகள் குறித்து தகவல்களை தெரிந்து கொள்ளவுமே நாம் இன்று சிறைச்சாலைக்கு சென்றோம். உண்மையில் இன்று நாம் எந்தவித அரசியல் செயற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடவில்லை. அனுமா பொன்சேகா கொழும்பு மாநகர சபைக்காக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிடுகின்றாரா என இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்புமனு குழு எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு பின்னரே கூட உள்ளது. அதன்போதே போட்டியிடும் வேட்பாளர்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு முடிவு எடுக்கப்படும். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்கவின் தலைமையில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. நாரகன்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த ஊடக சந்திப்பில் கட்சி தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு தலைவர் ஒருவர் தேவை. ரணில் விக்ரமசிங்கவை கட்சியிலிருந்து நீக்குமாறு நாம் எங்கும் கூறவில்லை. கரு ஜெயசூரிய மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் கொள்கைகள் பிரேமதாஸ் மற்றும் ஜேஆர் ஆகியோரின் கொள்கைகளுக்கு சமமானவை. ஜேஆர் மற்றும் பிரேமதாஸ் ஆகியோர் 1977ஆம் ஆண்டு இந்த நாட்டை முழுமையாக மாற்றியவர்கள். நாட்டில் பாரிய அபிவிருத்தியை முன்னெடுத்தவர்கள். அதேபோல் கரு ஜெயசூரியவினதும் சஜித் பிரேமதாசவினதும் கொள்கைகள் மூலம் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நாட்டில் துரித அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும். உங்களுக்கு எதிர்காலத்தில் அறிந்து கொள்ள முடியும். புதிய திறமையானவர்கள் எமது கட்சிக்கு வந்து பதவிகளை ஏற்று கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்வதை அவதானிக்க முடியும். கொழும்பு மாநகர சபையின் தேர்தல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது கருத்து வெளியிட்டார். கொழும்பு மாநகர சபை தேர்தலின் போது நிச்சயமாக வேட்புமனு தாக்கலுக்கு முன்னர் எமது கட்சி தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படாவிட்டால் கொழும்பு மாநகர சபைக்கு தேர்தலில் பலனில்லை. அதை நான் பொறுப்புடன் கூறுகிறேன். பாரிய பின்னடைவை சந்தித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்புவதற்கு புதிய தலைவர் ஒருவர் தேவைப்படுவதாக ஐக்கிய பிக்குகள் அமைப்பின் தலைவர் மேட்டியாகுண குணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அந்த பதவிக்கு மிகவும் உகந்தவர் கரு ஜெயசூரியவென ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேரர் அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற குழு கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவிக்கு கரு ஜெயசூரியவை நியமிப்பதற்கான பிரேரணை நிறைவேற்றப்பட்டமை மகிழ்ச்சிக்குரிய விடயம் என ஐக்கிய பிக்குகள் அமைப்பின் தலைவர் மேட்டியாகுட குணரத்ன தேரர் கூறியுள்ளார். இது தொடர்பிலான தகவல் வெளியானவுடன் மகா சங்கத்தினர் மகிழ்ச்சியை தெரிவித்ததாகவும் தேரர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேர்மையான ஜனநாயக தலைவராக அந்த பிரேரணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கவிடம் மீட்டியாகுட குணரத்ன தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த பிரேரணையை ஏற்றுக்கொள்ளாது நானே தலைவர் என கூறிக்கொண்டு செயற்பட முனைந்தால் இதுவரை காலமும் பாதுகாத்து வந்த கௌரவத்தை இழக்க நேரிடும் எனவும் தேரர் கூறியுள்ளார். கட்சியை கட்டியெழுப்புவதற்கு மிகவும் உகந்தவர் கரு ஜெயசூரிய என்பதை வலியுறுத்தியுள்ள தேரர் அவர் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் நோக்கி செல்வதனூடாக அது புலப்படுவதாக கூறியுள்ளார். அடுத்த செயற்குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் ஐக்கிய பிக்குகள் அமைப்பின் தலைவர் மீட்டியாகுட குணரத்ன தேரர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி என்பது ஒரு பிரிவினருக்கு மாத்திரம் உரித்தான சொத்து அல்லவெனவும் அது லட்சக்கணக்கான மக்களுக்கு சொந்தமான சொத்து எனவும் தேரர் வலியுறுத்தியுள்ளார்.
சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பணிப்பெண் ரிசானா நஃபீக் தனது பெற்றோருடன் தொலைபேசியில் உரையாடுவதற்கு முதற் தடவையாக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. ரமலான் நோன்பு காலத்தை முன்னிட்டு ரிசானாவுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனது பெற்றோருடன் தொலைபேசியில் கதைப்பதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டதற்காக அங்குள்ள அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக அண்மையில் அவரை பார்வையிட சிறைக்கு சென்ற இலங்கை சமூக சேவையாளரிடம் ரிசானா நஃபீக் கூறியுள்ளார். அண்மையில் ரியாத்துக்கு சென்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு அமைச்சர் டிலான் பிரேரா உள்ளிட்ட இலங்கை பிரதிநிதிகள் குழுவினர் சவுதி அரேபியாவின் பிரதி தொழில் அமைச்சரை சந்தித்து ரிசானாவை விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அந்த நாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரிசானாவை காப்பாற்றுவதற்காக உயிருக்கான இழப்பீடு செலுத்தப்பட வேண்டுமாயின் அதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் டிலான் பிரேரா இதன்போது குறிப்பிட்டார்.